நாராயணன் சார், இதுவரைக்கும் அவர் பேசியதை கேட்டீங்க. உங்களை விட தேர்தல் ஆணையம் அதிக பரப்புரை செய்திருக்கிறது, பாஜகவிற்காக அதிக வேலை செய்திருக்கிறதுங்கிற தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டில் இருந்துதான் அவர் பட்டியலையே தொடங்குகிறார். நாராயணனுடைய பதில் என்ன? அதாவது நான் சொன்னா அவர் ராதாகிருஷ்ணன் கோச்சுப்பாரு. திமுக காரங்களோட காங்கிரஸ் காரங்களோட ரொம்ப அருமையா திமுக காங்கிரஸ் இந்திய கூட்டணியுடைய முகமா இன்னைக்கு ஆர்கே பேசினாரு. இப்போதான் அப்படிதான் பேசுவாரு. சொன்னா பர்சனலா அட்டாக் பண்றேன் பாரு, பர்சனலா அட்டாக் பண்ணல. நான் என் வியூ சொல்றேன், அவருடைய ட்வீட்ஸ்ல இருந்து அவர் கருத்துல இருந்து எல்லாமே அப்படிதான். இப்போ அவர் சொன்னாரு மாதிரி நார்த்ல இருக்கிற மீடியா எல்லாம் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்றது. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இதே இந்த ப்ரோக்ராம் கூட பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ரொம்ப நாள் கழிச்சு அவரோட பேசுறேன். நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு பேசுறேன். அதே மாதிரி கோபண்ணா சார் ஆகட்டும், ஆர்கே ஆகட்டும், எல்லாருமே திமுக காங்கிரஸினுடைய அல்லது பாஜகவுக்கு எதிராக பேசுறவங்க தான். அதுல ஒன்னும் தவறுலாம் நான் ஒன்னும் சொல்ல. அப்போ இந்த மீடியா, தமிழ்நாட்டு மீடியா பிஜேபிக்கு எதிராக இருக்குது, தமிழ்நாட்டு மீடியா திமுக மீடியா இல்ல காங்கிரஸ் மீடியா பிஜேபிக்கு எதிரான மீடியா அப்படின்னு சொன்னா ஆர்கே எதிர்ப்பாரா? சரி, இது தவறான விஷயம். நீங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினேன், அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னா இது எல்லா இடத்துலயும் நடக்கிற ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ்ல இருந்து பல விஷயங்களுக்கு நடக்கும். அதனால நம்ம மீடியாவை குறை சொல்றதா இருந்தா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மீடியாவில ஒரு நாள் கூட விவாதத்துக்கே வர முடியாது, வரக்கூடாது. அந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான விவாதங்கள் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் சுகிதா. இப்ப கடந்த 1 மாதமா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டெய்லி பாத்தீங்கன்னா பிஜேபி பத்தின விவாதம் தான். அது ஒரு வகையில சந்தோஷம் தான். ஏன்னா எதிர்மறையான இப்ப ஆர்கே பேசினாரு பாருங்க, எதிர்மறையா பிஜேபி பத்தி மோடி பத்தி பேசதான். அதுல ஒரு சின்ன திருத்தம் சார். டெய்லி பிஜேபி பத்தின விவாதம் அல்ல, இந்தியாவுடைய மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் முடிஞ்சாலும் மற்ற மாநிலங்கள்ல நடக்குது. அதனால மற்ற மாநிலங்கள்ல தேசிய அளவில் நடக்கிற தேர்தலை ஒற்றிய பொது தேர்தலுக்கான விவாதம் நடக்கட்டும். ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நபர், ஒரு அரசாங்க ஊழியர் நேர்மையா செயல்படுறாரு. ஐயா, நீங்க இந்த பஸ்ல நீங்க டிக்கெட் வாங்காத வந்தது தப்பு, டிக்கெட் வாங்குங்கன்றாரு. அவரு டிக்கெட் வாங்கிடுறாரு. மறுநாள் ஏங்க நீங்க உங்க பஸ் எல்லாம் சரியா ஓட்டுனுங்க, இதெல்லாம் டிராபிக் வயலேஷன், ஃபைன் போடுறாங்க. நியாயமானது, சட்டப்படி செல்லக்கூடியது, சட்டப்படி கரெக்ட். ஆனா 2 நாள் கழிச்சு 2 பேரும் டீ குடிச்சுக்கிட்டு நாம நடந்ததெல்லாம் மறந்துடுவோம்னு சொன்னா தமிழ்நாட்டுல சட்டத்தையே மறந்துடும்னு சொல்றாங்க. சட்டப்படி நடந்தது தவறுன்னு சொல்றாங்க. போக்குவரத்து துறையும் இந்த போக்குவரத்து காவல்துறையை சேர்ந்து சட்டத்தை இருளுக்குள் தள்ளிவிட்டார்கள். அதை பத்தின ஒரு விவாதம் இந்த தொலைக்காட்சியில் இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் ஆர்கே இதுல அந்த மாதிரி மீடியா அங்க இருக்குன்னாரு. இங்க பாத்தீங்கன்னா ஒரே நாள் 2 நாளைக்கு முன்னால ஒரே நாள்ல சென்னையில 6 பேர் வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. சட்ட ஒழுங்கு சீர்கேடு. இத பத்தி எல்லாம் பேசுவதற்கு இங்க எந்த மீடியாலையும் இல்ல. நான் நியூஸ் 7 சொல்ல. ஆனா இந்த மீடியா எல்லாம் அப்படியே மற்ற நாள் எல்லாம் அன்றைய நாளை தேர்தல் தீர்மானிக்கும் போது தேர்தல் பின்னாடி போறோம் சார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை டெய்லி தான் பேசிட்டு இருக்கோம். கிரைம் புல்லட்டின் ஒரு புல்லட்டின்ல அதை காமிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். எவ்ரி புல்லட்டின்ஸ்ல அதை நாம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். சுகிதா, நானு என்னுடைய வியூவை சொல்றேன். அதான் சார், நீங்க வியூல இது இன்னொரு டிஸ்கஷன் நான் சொல்றேன். இல்ல டிஸ்கஷனே இல்ல. இந்த டிஸ்கஷன்ல ஆர்கே மீடியாவை பத்தி பேசினதுனால நான் மீடியாவை பத்தி அவர் என்ன குறிப்பிட்டார்னா 80 இன்டர்வியூ கொடுத்தாரு அடிப்படையில இருந்து தான் கருத்தை வச்சார். வரங்க மீடியா தான். ஏன் அதை ஒரு மீடியா இருந்துச்சு. 80 மீடியா கொடுத்துருக்குது. ஏன் ராகுல் ஒண்ணு கூட கொடுக்கலன்னு யாருக்கே ஏன் சொல்லவே இல்லை? இத்தனை நாளா நீங்க மோடி மீடியாவை பாக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாருல. இப்ப மோடி மீடியாவை பார்க்கும் பொழுது ஐயோ இந்த 80மே வேஸ்ட், இது எல்லாமே குக்குடா தவறு. நானே கேட்கலாம்னு நினைச்சேன் சார். எங்களுக்கு கொடுங்க சார், சுடிதா கொடுங்க. நானே வரேன் சார். நீங்க உங்களுக்கு எடுங்க, நாங்க எங்களுக்கு எடுக்கிறோம். இங்க கூட நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு இதுக்கு தானே எடுக்கிறீங்க. அது இன்னொரு கதை, நம்ம பேசுவோம் சார். அதையும் நானும் பேசுற மாதிரி வரும். அப்புறம் ஓபனா அத தனியா பேசுவோம். நான் சொல்றேன் புரிஞ்சுங்க. இந்து பத்திரிகைக்கு இந்த நாட்டுல இன்டர்வியூ கொடுக்காத தலைவர்களே கிடையாது, இன்க்ளூடிங் நரேந்திர மோடி. அதனால நீங்க கொடுக்கலன்னா சொல்லாதீங்க. ஆனா இப்போ நீங்க இந்த தலைப்புக்குள்ள நாம கேள்வியோட ஆரம்பிக்கிறேன், நீங்க பேசுங்க.
India's election campaign turns negative as Modi and ruling party embrace Islamophobic rhetoric அப்படிங்கிறது வந்து CNN-ஓட தலைப்பு. ஒரு பெரிய கட்டுரை வந்திருக்கு CNN-ல. எந்த CNN-ல? எந்த CNN? நான் வெறும் CNN தானே சொன்னேன். இல்ல CNN நெட்வொர்க் 18 தானே அது இங்க. CNN தானே நான் சொல்றேன். அப்புறம் எந்த CNN கேக்குறீங்களே? அதாவது பிஜேபிக்கு எதிராக யாரு எழுதுனாங்க, மோடிக்கு எதிராக யாரு எழுதுறாங்க, இதெல்லாம் தேடி கூகுள் இதுல போய் சர்ச்ல போய் பார்த்து எல்லாரும் பண்ண வேண்டியதெல்லாம் இல்ல. நான் சொல்றதை கேளுங்க. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு மீடியா. சரி, அது விடுங்க, அது அப்படிதான் இருக்கும். நாங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை விடுங்க. இதே இடத்துல அண்டர் அச்சீவர் பிஎம்னு டைம் மேகசினோட ராப்பரையும் பேசி இருக்கிறோம் சார். இதே ஒரு விவாத பொருளா ஆக்கி இருக்கிறோம் மன்மோகன் சிங் பத்தியும். அதனால அன்னைக்கு செலக்டிவா இருந்தோம்னு சொல்ல முடியுமா? நீங்க மன்மோகன் பத்தி பேசுறத அவர் கோபநாத் சார் பேசிட்டு, எனக்கு அதை பத்தி இல்ல. நானே என் கட்சி பத்தி பேசும்போது நான் சொல்றேன். இல்ல இல்ல அப்படி இல்ல, நான் தான் சொல்றேன், எல்லாத்தையும் ஊடகங்கள் பேசவில்லை. நான் சொல்றேன் பேசல. திமுகவிற்கு ஆதரவாகத்தான் தமிழ்நாட்டு ஊடகங்கள் இருக்கின்றன. அது பயந்துகிட்டோ இல்ல பாசத்தினாலே அதை பத்தி எனக்கு தெரியாது. நம்ம அந்த விவாதத்துக்கு இன்னொரு நாள் வச்சுப்போம். பொதுப்படையாக நீங்க ஊடகங்கள் மீது அப்படி ஒரு விமர்சனத்தை வைக்க முடியாது சார். இப்ப ஆளுங்க நீங்க சொன்ன அந்த 2 இன்சிடென்ட் இருக்குல்ல, ஓட்டுநர் மற்றும் வந்து காவல்துறையினர், அந்த 2 பக்கம் நடந்தத ஊடகங்கள் மறைச்சா வச்சிருந்தாங்க. ஊடகங்கள்ல தானே வந்துச்சு. நான் பேசுறது விவாதம். அது ஒரு விவாத பொருள் இல்லையா? கேள்வி அதான். அது ஒரு விவாத பொருளா இல்லையா? நீங்க செய்தி போடுறது விட்டுங்க. செய்தி போடுறது எல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். பகீர் சதக் என குத்தினாரெல்லாம் வந்து பத்திரிகைகளை படிக்கிறாங்க, விடுங்க. நான் பேசுறது அது ஒரு விவாதம். நீங்க ஊடகம் குறித்த விமர்சனங்களை தான் மக்கள் கிட்ட சொல்ல போறீங்களா? என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்ய, அது என்ன காரணம்னா சுகிதா, அதான் இப்ப வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு வந்து நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு. 5 நீங்க எதுக்கு இதுக்கு போறீங்கன்னு நான் சத்தியமா சொல்றேன். நான் உடனே இப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு மீடியா. இப்ப இதே திமுக காங்கிரஸ் ஒரு கூட்டணியை சேர்ந்து 2 பேர் இன்னைக்கு இருக்கிற ரேஷியோவை நீங்க அப்படி கால்குலேட் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. அதாவது எல்லா கட்சிக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும்ல சார். பரப்புரை முடியற நாள்ல எல்லா கட்சிக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. ஐயோ சுகிதா, நான் எதுவுமே சொல்ல. அதிமுக இல்ல, பாமக இல்ல, தமாக இல்ல, அதெல்லாம் கட்சி இல்ல. உங்களுக்கு கட்சி இல்ல, கட்சி இல்லாம இல்ல சார். 5 பேருக்குள்ள. அதனாலதான் அவங்க 3 பேர் சார்பா பேசுறதுக்கும் நாங்க யாரையாவது ஒருத்தவங்களை கூப்பிட வேண்டியதா இருக்குது. தினமும் உங்க ரேஷியோவை பேலன்ஸ் பண்ண இன்னொருத்தவங்களை போடுறோம். இது நீங்க வந்து எடிட்டோரியல் டெஸ்க்ல மேனேஜிங் எடிட்டர் கிட்ட பேச வேண்டியது, அத இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல, நான் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன். அதனாலதான் தமிழ்நாட்டு ஊடகங்கள் அப்படி இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு ஏன் ஊடகங்கள் சொன்னாலே கோவம் வருது? தமிழ்நாட்டு மீடியா இப்படிதான் இருக்குது, அது விடுங்கன்னு சொல்றேன். இது இப்படிதான் இருக்கும். ஊடகவியலாளருக்கு கோவம் வரலனாதான் சார் ஆச்சரியப்படணும். நீங்க பேசும்போது நான் அமைதியா உட்கார்ந்து யாரையோ பேசுறீங்கன்ட்டா நான் உட்கார்ந்து இருக்க முடியும்? எனக்கே நான் ஃபைட் பண்ணலனா நான் என்னத்துக்கு ஜர்னலிஸ்டா இருக்கணும்? சுகிதா, இப்படிதான் 10 வருஷமா வந்து நீங்க பிஜேபியை தொடர்ந்து ஆர்கே மாதிரி 18 வருஷமா 18 வருஷமா அது உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். 10 வருஷமா பிஜேபிக்கு எதிரா மீடியால இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மீடியா ஆட்களும் சரி, அதே மாதிரி அரசியல் கட்சிகள் சரி. வாங்க சார், நமக்கு 5 நிமிஷம் இதுலயே போயிடுச்சு சார். எலெக்ஷன் கேம்பெயின் இன்னைக்கு ஆமா எலெக்ஷன் கேம்பெயின் நான் யார் ஆக்டிவா யார் வந்து ப்ரோஆக்டிவா இருந்தா அப்படினா நிறைய வந்து பிரதமர் தான் மெசேஜ் கொடுத்துறாருங்கறாரு. மீடியாவை தவிர்த்து ஆர்கே சொன்னதுல 2 விஷயம் நான் சொல்றேங்கலங்க. இன்னைக்கு மேற்கு வங்காளத்தினுடைய ஒரு நீதிமன்றம் கடந்த 4 நாட்களுக்கு முன்னால ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, 2010 71 ஜாதிகளை ஓபிசி அப்படின்னு சொல்லி இவங்க லிஸ்ட் பண்ணி அதுக்கு சர்டிபிகேட் பல லட்சம் பேருக்கு ஓபிசி சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாங்க. அதையெல்லாம் பேன், அதாவது தடை செய்து அதையெல்லாம் இல்லீகல், சட்டவிரோதம்னு அறிவிச்சிருக்கு. அதுல 71 ஜாதிகள்ல 67 ஜாதிகள் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அந்த ஜாதிகள். அப்போ எங்க இருந்து அப்ப என்ன ஆகுதுன்னா, ரிசர்வேஷன்ல இஸ்லாமியர்கள் ஓபிசிகளை விட அதிகமாக போய்விட்டார்கள். இதைத்தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார். உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ரிசர்வேஷனை எடுத்து அங்க கொடுத்துறோம். அத நீதிமன்றம் தெளிவா சொல்லி சட்ட விரோதம்னு சொல்லி இருக்குது. மேற்கு வங்காளம் அவசரப்படாது. அவங்க போயிருக்காங்களே, திரும்ப அதுக்கு அப்பீல் போயிருக்காங்களே. நேற்று ஓபிசி இடஒதுக்கீடு நீங்க எடுக்க கூடாதுன்னு தானே மம்தா பானர்ஜி ஸ்டாண்ட். இன்னைக்கு என்ன தீர்ப்போ அதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க போனதை பத்தி நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு என்ன தீர்ப்பு? அதாங்க இன்னைக்கு என்ன தீர்ப்பு என்ன இன்னைக்கு ஆஸ் இட் இஸ் என்ன, அது இல்லீகலா இல்லையா? இல்லீகல்.
இவ்வளவுதான் விஷயம். அது சட்டவிரோதம். அதைத்தான் சொன்னார். சரி இப்போ சார், அந்த ஆர்கே மதத்துல சொன்னாரு, இருக்கவங்களுக்கு எல்லாம் அப்ப நம்ம கொடுக்க வேணாமா ரிசர்வேஷன்? அவங்கள எல்லாம் அப்படியே விட்டுற முடியுமா? இல்ல கிடையாது. ரிசர்வேஷன் எதுக்காக கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? மத ரீதியாக ரிசர்வேஷன் கொடுக்க எதுக்காக கொடுத்தாங்க? கூடாதுங்கிறது அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதுங்கிறது எனக்கு தெரியும் அதெல்லாம் சார். வேணாங்க. ஆனா இல்லங்க, அவங்கள நான் எங்க சொல்லுங்க. கொடுப்பீங்க? அப்புறம் நான் அதை அவங்களுக்கு எப்படி சொல்ல கொடுப்பீங்க? நான் சொல்லாத நீங்க ஏன் சொல்றீங்க? ரிசர்வேஷன்ன்றது எதுக்காக கொடுத்தாங்க? இந்த இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இந்த மதத்துல தான் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏற்றத்தாழ்வுகள் சார். இருக்கு. இந்துக்காக மட்டும்லாம் அப்படிதாம்மா. கொடுக்கல. கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அப்பனா கான்ஸ்டிடியூஷன் தான் போய் பார்க்கணும். கான்ஸ்டிடியூஷனை தான் சார் சொல்றேன் நானும். கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே மத ரீதியா சோஷியோ எஜுகேஷனலி பேக்வர்டு தான். நாம தான் அதை அப்பப்ப நேரத்துக்கு ஏத்த மாதிரி சுகிதா, எக்கனாமிக்காவும் மாத்திக்கிறோம். சுகிதா இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? அப்போ எஸ்சி எஸ்டி எந்த சமுதாயத்துல இருக்கிறாங்க? கிறிஸ்டியன்லயும் இஸ்லாத்துலயும் எஸ்சி எஸ்டி இருக்காங்களா? சார் நீங்க இல்ல. கேக்குற OBC ல இருக்காங்க. விவாதம் இல்லங்க. வந்து தமிழ்நாட்டுல நீங்க வேற மாதிரி அடிப்படை- சார், மற்ற மாநிலங்கள்ல இல்லம்மா, வேற மாதிரி. அவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க? இல்ல தப்பா சொல்லு. நீங்க அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்தாதீங்க. நான் தமிழ்நாட்டுக்கு மாத்தல அரசியலமைப்பு சார். சட்டம், நான் மாத்தல. கர்நாடகாவுக்கு அரசியலமைப்பு சட்டம் மாத்தாதீங்க. நான் அந்த இந்தியாவுக்கு ஒரு அடிப்படையில அரசியலமைப்பு சொல்லல சட்டம். சார். இல்லம்மா, கொஞ்சம் இருங்க, நான் முடிச்சிடுறேன். நடுவில் பேசாதீங்க. இங்க நான் சொல்ற விஷயம் நீங்க ஃபுல்லா நான் சொல்றேன், உங்களுக்கு மறுப்பு அப்புறமா சொல்லுங்க. நான் கேட்பது ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில தான் இங்க ரிசர்வேஷன் இருக்குது. இஸ்லாத்திலையும் கிறிஸ்துவத்திலையும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அப்படி இருக்கிறதா சொன்னாக்கா அவங்க ஒப்புக்க சொல்லுங்க. ஆமா, இஸ்லாத்துல ஜாதி இருக்குது, கிறிஸ்துவத்துல ஜாதி இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு ஒப்புக்க சொல்லுங்க. அப்போ ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத போது இங்கே ரிசர்வேஷன் தேவையில்லை. இதுதான் மத ரீதியான அடிப்படையில ரிசர்வேஷன் வேண்டாம்னு சொல்றது. அப்போ இந்த மத ரீதியான அடிப்படையிலான இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வருவோம்னு சொன்னது ராகுல் காந்தி. அதற்காகத்தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக தெளிவாக பேசினார். காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோலயோ நீங்க கேள்வியே கேட்க விட மாட்டேங்கிறீங்க சார். நீங்க வந்து மத ரீதியான இடஒதுக்கீடுல ராகுல் காந்தி எங்கே பேசினார்? காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல இருக்கா? ராகுல் காந்தி சொன்னாரு, காங்கிரஸ் சொல்லிச்சு. நான் சொல்றேன் கேளுங்க. எப்படி நீங்க வந்து சொன்னாங்க? நான் சொல்றேன், அது சொன்னதுக்கு தான் பதில். அதே மாதிரி தமிழ்நாட்டுல அவர் சொன்னார், இங்க வந்து இப்படி பேசினாங்க. தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வந்த பொழுது மாநில ரீதியா, அதாவது இங்க ஒரு மாநில பிரிவினையை தூண்டுவது போல தென்னிந்தியா வட இந்தியா, வட இந்தியா தென்னிந்தியாவுக்கு பிரிவினை இருக்குது, இவங்க வந்து ஓரவஞ்சனை பண்றாங்கன்ட்டு ஒரு மாநில பிரிவுவாதத்தை வைத்து இங்கு பிரச்சாரம் செய்தார்கள். இங்க திமுகல இருந்து காங்கிரஸ்ல இருந்து எல்லாம் அப்படிதான் பேசுனாங்க. ஏன்னா யார் பேசுனாங்க எதுவுமே தெரியாத மாதிரி சொல்றீங்க. நீங்க எல்லாத்தையும் நீங்க தான் 3 மாசமா நீங்க தான் உட்கார்ந்துகிட்டு நியூஸ் 7ல ஆங்கர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நிறைய விவாதம் பண்ணிருக்கோம். வாரத்துல 4 நாளே எனக்கு தெரியலையே சார். ராமர் கோயில இடிச்சிருவாங்க, இந்தியா கூட்டணி வந்துச்சுன்னா ராகுல் காந்தி வந்து எங்க சொல்லிருக்காரு? ராமர் கோயில இடிச்சிருவோம் எங்கயாவது சொல்லிருக்காங்களா? காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோல இருக்கா? நான் சொல்றேன் எப்படி வந்து ஷாபானு வழக்கு தீர்ப்பை வந்து உடைச்சு இவங்க வந்து சட்டம் கொண்டு வந்தாங்களோ, அதே போல நாங்கள் வந்தால் அந்த தீர்ப்பை மாற்றுவோம்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? சார், ஷாபானு வழக்க வச்சிட்டு நீங்க ஒரு கோவிலை இடிப்பாங்கன்னு சொல்றது என்ன சார் ஒரு லாஜிக்? நாங்க வந்தா தீர்ப்பையே மாத்துவோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? சார், தீர்ப்பை மாற்றுறதுன்னு சொல்ற வார்த்தையை வச்சிட்டு கோயிலை இடிப்பாங்கன்னு எப்படி சார் நீங்க இதுக்கு அதுக்கு நீங்க முரண்பட்டு நீங்க பேசுறீங்க? எனக்கு புரியல. கோயிலை கட்டுன்னு தீர்ப்பு அதுக்கு எதிராக நாங்க பண்ணுவோம்னு சொன்னா அப்படி நீங்க இன்டர்பிரட் பண்ணனும்னா எல்லாத்தையுமே இன்டர்பிரட் பண்ணலாம் சார். அது லாஜிக்கான இன்டர்பிரேஷனா இருக்கும். அப்படிதான் நான் சொல்ல பாருங்க. இதுல அன்னைக்குமே விவாதம் பண்ணிட்டே இருக்கிறோம். அதான் பிரச்சனை. இது நானும் பார்க்க தானே போறேன். மத்தவங்க எல்லாம் பேசும்போது நீங்க எவ்வளவு இன்டர் பண்ண போறீங்க? இப்ப மட்டும் எவ்வளவு நான் கணக்கு வச்சிருக்கேன். கரெக்டா கவலைப்படாதீங்க. முழுமையா பேச விட வேண்டும். நான் அதுதான் சொன்னேன். இந்த 1:4ன்றது 1:5 ஆகாது. நீங்க தான் பேசிக்கிறீங்க 10 நிமிஷமா. 5 நிமிஷம் ஊடகத்தை திட்டிட்டீங்க. அடுத்த 5 நிமிஷம் நீங்க தான் கால்குலேஷன் சொல்றீங்க. சொல்லுங்க. சுகிதா, திட்னேன்னு சொல்லாதீங்க, விமர்சனம் பண்ணேன்னு சொல்லுங்க. சரி, விமர்சனம் நான் அதை திருத்திக்கிறேன். விமர்சனம் பண்ணீங்க. விமர்சனம் பண்ணீங்க. நான் ஆர்கேவ சொன்னா அது விமர்சனம் பண்ற மாதிரி தான் அர்த்தம். நான் ஏன் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சொன்னாலே அது விமர்சனம் பண்றதா அர்த்தமே தவிர திட்டத்தை ஏன் எடுத்துக்கிறீங்க? சரி, நாங்க எல்லாரும் நண்பர்கள் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ நான் என்ன சொல்றேன், தொடர்ந்து இந்த நாட்டுல ஏப்ரல் மாதத்துல மாநில பிரிவினை மாதிரியே பேசி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்ற அந்த காலத்து கதையெல்லாம் பேசி மாநில அளவில் ரீஜனல் பாலிடிக்ஸ் பேசினாங்க. அதன் பிறகு என்ன பண்ணாங்க, ரிசர்வேஷனை பத்தி நிறைய பேசினாங்க. ரிசர்வேஷனை பத்தி அதனாலதான் நாம வந்து ஜாதி ரீதியா பேச வேண்டி வந்துச்சு. அதே மாதிரி ரிசர்வேஷனுக்குள்ள மதத்தை கொண்டு வந்தாங்க. அதனாலதான் மத ரீதியா பேச ஆரம்பிச்சாங்க. அதானி அம்பானியை யார் பேசினா?
எதுக்கு பேசணும்? அதானி அம்பானி யார் பேசணும்? ராகுல் பிரதமர் காந்தி தானே பேசினாரு. சொன்னாரு டெம்போவுல வந்து கொடுத்துட்டாங்களா, நீங்க இல்ல ஏன் பேசவே எதுக்கு மாட்டேங்கிறீங்க? எதுக்கு பேசினாரு? எதுக்கு நீங்க அதானி அம்பானியை பத்தி முதல்ல பேசுனது யாரு? அதானி அம்பானி பத்தி முதல்ல பேசுறது காங்கிரஸ் தான், ராகுல் காந்தி தான். இப்ப அவங்கள சொல்ல சொல்லுங்க. அதானி அம்பானி அப்புறம் நாங்க வந்தா கைது நீங்க பண்ணோம்னு சொல்றீங்க சொல்லுங்க. காங்கிரஸ் தான் பேசுச்சுன்னு. பிரதமருடைய ஸ்டேட்மெண்டே ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னு கேட்டாரு. இல்ல எப்போ வந்து பிரதமர் பேசினாரு? வந்துருச்சான்னு கேட்டாரு. ஏன் பேச மாட்டேங்கிற? வந்துருச்சான்னு கேட்டாரு. அதன் பிறகு ஐயோ இல்லன்றாங்க. இல்ல இல்லன்னு சொல்லல. அவங்க வீடியோ பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணி சொன்னாங்க. மே 2ஆம் தேதி, மே 4ஆம் தேதி, மே 6ஆம் தேதி, மே 7ஆம் தேதி எங்கெங்க பேசினாரு. இது காங்கிரஸ்காரங்க இப்படி பேச மாட்டாங்க. சுகிதா இப்படி நல்லா சார் அது क्वेश्चन சார். நீங்க ஒரு தவறான ஒண்ண சொன்னா நான் ஃபேக்ட் செக்கிங்கா இப்படி ஒண்ணு வந்திருக்குன்னு சொல்றது பத்திரிக்கையாளர் சார். அதுக்காக நான் காங்கிரஸ் ஆயிட முடியாது. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அவங்க அதானி பத்தியும் அம்பானி பத்தியும் எந்த அளவிற்கு தாக்கத்தோடு பேசிய அந்த ஸ்ருதி ஏன் குறைஞ்சு போச்சுன்னு தான் பிரதமர் கேட்டார். நீங்க பிரதமர் பேசுனதெல்லாம் மிஸ் இன்டர்பிரேட் பண்ணி பேசுவீங்க. நீங்க இல்லாததையும் பொல்லாததையும் டெம்போல காசு வந்துச்சான்னு கேட்டாரு. டெம்போல வந்தது எப்படி தெரியும்? ஆமாங்க, ஏன் கேட்டாரு? நீங்க சும்மா அதானி அம்பானி காசு கொடுறா காசுன்னு சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கு உரைக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியற மாதிரி அவர் கேட்கதான் செய்வாரு. அதுல ஒண்ணும் தவறு ஒண்ணும் இல்லையா? நீங்க சொல்லலையா கொள்ளை அடிச்சிட்டாங்கன்ட்டு? அதான் நீங்க நாட்டை வித்துட்டீங்கன்னு சொன்னாங்க. அதான் நாட்டை வித்துட்டாங்களா? அம்பானிக்கு நாட்டை வித்துட்டாங்களா? எப்படி அவங்க என்ன வேணாலும் பேசலாமா? கருத்து சுதந்திரன்றது என்ன வேணாலும் பேசலாமா? மங்கள்சூத்ராவை எப்ப சார் கொடுத்துருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி சார்? அதுக்கு என்ன சார்? எப்படி? ஆமா அவங்க வந்து பிரதமர் சொல்லாத ஒரு 15 லட்சம் ரூபாய் பேங்க்ல போடுறேன்னு சொல்லாதத வந்து ஐயோ 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னீங்களே, ஐயோ 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னீங்களே அப்படின்றத சொல்லலாம். கான்ஸ்டிடியூஷனை வந்து இவங்க வந்தாலே முடிச்சுக்கிறேன். ஏங்க நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவங்க அப்படி சொன்னாங்களா இல்லையா? சார் கேள்வி கேக்குற இடத்துல இருக்கறேன். நீங்க என்ன மாத்தி நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. என்கிட்ட கேக்குறீங்க, நான் பதில் சொல்றதுக்கு வந்திருக்கேன். இல்லம்மா நான் இல்ல அதாவது சுகிதா நீங்க வந்து என்ன மட்டுமே நான் சொல்ல, அதாவது பிஜேபியை மட்டுமே இப்படி கேட்கணும்னு நினைக்காதீங்க. இதுக்கு நான் பதில் சொல்லுவேன். இவங்க இப்படி எல்லாம் போய் பேசினாங்க. ஆனா நாங்க சொன்னதுக்கு என்ன ரீசன்ன்றத புரிஞ்சுங்க. வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன்ற வார்த்தை என்ன அர்த்தம்? இந்த நாட்டுல தங்கமும் இப்ப நான் ஆர்கே சொன்னதுக்கு நான் கேள்வி கேட்கல. நீங்க ஒவ்வொரு தரமும் என்ன சார்ஜ் பண்றீங்க சார்? நான் அதுக்கு விளக்கம் கொடுத்தா நீங்க என்ன பேச விடலங்கறீங்க. நீங்க சார்ஜ் பண்ணாம உங்க விஷயத்தை பேசுனீங்கன்னா நான் ஏன் வந்து பேச போறேன்? நானே நீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் திமுகன்னு வெச்சுங்க. உங்களை கேக்குறேன். அப்படி சொல்லுங்க. இது உங்களுக்கு புரியலையா? இப்போ உங்களுக்கு புரியுது. இப்போ புரிஞ்சா பரவாயில்லை. இவ்வளவு நேரம் உங்களுக்கு புரியல. என்ன பண்றது? அதுக்கு வந்து என்ன மீன் பண்ணுல? ஏன் பயப்படுறீங்க? உங்களை சொல்ல மாட்டேன். என்ன சுகிதா வந்து அந்த மாதிரி இல்லன்னு எனக்கு தெரியாது. விடுங்க. அப்போ நான் சொல்றது தங்கமும் எரும மாடும் சொத்துக்கள். இன்னைக்கும் நீங்க வந்து பல இடங்கள்ல பார்க்கலாம். அவங்களுடைய சொத்து பட்டியல்ல வந்து மாடு இருக்கும், தங்கம் இருக்கும். அப்ப வெல்த்தை பிரிச்சு கொடுத்துருவான்னு சொன்னா அதான அர்த்தம். உங்க தாலியை தங்கத்துல போட்டுப்பாங்க. இருக்கிற தங்கத்தை சொத்தை எடுத்து பிரிக்க போறாங்க அர்த்தம். மக்களுக்கு புரியுது. தாலிங்கிறது வேற மாதிரி எமோஷனல் சென்டிமெண்ட். அத நான் உங்களுக்கு சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. அத ஃபாலோ பண்ற ரிச்சுவல்ஸ ஃபாலோ பண்றவங்க, கல்ச்சரை ஃபாலோ பண்றவங்க. அதாவது நீங்க தாலி அறுக்கிற போராட்டம் இங்க பண்ணுவீங்க. அப்பெல்லாம் தமிழ்நாட்டுல யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. ஏன் அப்படி செய்றீங்கன்னு கேட்கறதுக்கு இங்க ஒருத்தருக்கு துப்பு கிடையாது. ஆனா அப்பெல்லாம் அது வந்து கண்ணியமான வார்த்தைகளோடயே போலாம் சார். ஏங்க நான் யாரையும் சொல்லலையே. தனிப்பட்டு நான் யாரையும் பேசுறேன். நீங்க பேசுறத நான் சொல்றேன். நீங்க ஒரு கண்ணியமான வார்த்தையை பேசுறீங்க. இல்ல நான் கண்ணியமான வார்த்தை தான் பேசுறேங்க. துப்பு இல்லைன்ற வார்த்தை தப்பு இல்லைன்னு இதே நியூஸ் 7ல நமக்கு பேராசிரியர் அருண் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அதனால தான் சொல்றேன். அப்ப நீங்க யாரும் அப்பயும் நான் நெறியாள்கை பண்ணிருக்கேன். யாரு பேசினாலும் நான் நெறியாள்கை பண்ணுவேன். பண்ணல